ஆறுவது சினம். ஸ்ரீமதி பள்ளிக்கு செல்லும் வழியில் தன் தோழி விஜயின் வீட்டில் தட்டில் இருந்த இட்லி சாம்பார் எல்லாம் தரையில் கொட்டி இருந்தது. விஜயன் அம்மா சுத்தம் செய்து கொண்டே, இட்லி பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டியதுதானே, அதை தூக்கி வீசுவது என்ன பழக்கம், அப்படி என்ன கோபம் வரும், அதுதான் ஒரு அறை வீட்டை. விஜி கோபமாக வாடி போகலாம். பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து ஆறுவது சினம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நமக்கு கோபம் வந்தால் அந்த நேரத்தில் அமைதியான சூழ்நிலைக்கு சென்றால் கோபம் ஆறிவிடும். நிறைய விளக்கங்களுடன் ஆசிரியை பாடம் நடத்தினார். விஜய்க்கு நாம் ஏன் இன்று சாப்பிடும் போது கோபப்பட்டோம், நாம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று தன் தவறை நினைத்து வருத்தப்பட்டாள். பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றதும் தன் அம்மாவை கட்டி அணைத்தபடி, மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் கோபப்படவே மாட்டேன் என்று தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாள். கோவம் வந்தா நம்ம அமைதியா இருந்தனா கோவம் ஆறிவிடும்.